கொள்கையற்ற கூட்டத்தின் மலிவான அரசியலை 2026லும் வீழ்த்துவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அரசு விழாவில் ரூபாய் 2885 கோடி மதிப்பிலான 1114 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து 193 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்து 85,711 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், வரும் வழியெல்லாம் மக்கள் திரண்டு வரவேற்பு அளித்ததால் கிருஷ்ணகிரிக்கு வர தாமதமானது என்று கூறினார். தமிழ்நாடு அரசு இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்கிறது என்றும் இது எதுவுமே சிலருக்கு தெரிவதில்லை, தெரிந்தும் மறைக்க விரும்புகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். பொய்களை பரப்புவதும் களங்கம் கற்பிப்பதும் காலம் காலமாக அவர்கள் அரசியல். கொள்கையற்ற கூட்டத்திற்கு ஒன்றும் தெரியாது, மலிவான அரசியல் அது என்றும் விமர்சித்தார். நம் அரசு எப்படி இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது, செய்திகள்ல சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்கள் கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க. பொய்களை பரப்புறதும் களங்கம் கற்பிக்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல். கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டை இந்திய அளவில் இல்ல, தெற்காசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன். இதுதான் என்னுடைய உறுதி. அவதூறுகள், பொய்கள், வீண்பழிகள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவன் நான் அல்ல. 50 வருஷமா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி நிற்கிறேன். 2026 தேர்தலை நிச்சயம் வெற்றி பெறுவோம். மேலும் மலிவான அரசியலை எப்போதும் போல் 2026லும் வீழ்த்துவோம், நம்பர் 1 தமிழ்நாடு என தலை நிமிர்வோம் என்றும் தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார்.